வருடமும் எமது சேவலையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த எமது தன்னார்வ தொண்டர்கள் அனைவரும் நாங்கள் 2014 ஆரம்பிக்கும் போது இரத்த தானம் தான் ஒரு முக்கிய கருப்பொருளாக இருந்தது. அந்த நிறுவனத்தோடு ஏற்படுகின்ற தொடர்பாடலினாலே இன்று எனக்கு தெரியும் பல பல்கலைக்கழக மாணவர்கள் தொண்டடிப்படையிலே அவர்களுடைய கருத்தரங்குகள் அவர்களோடு இணைந்து செயல்படுகின்ற பல விடயங்களை பார்த்து நாங்கள் பெருமிதம் அடைந்திருக்கின்றோம். சேவலை கடந்த 5 வருடங்களாக பல தரப்பட்ட துறைகளிலே இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். உடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் இந்த வாலண்டியரிசம். அந்த வகையில சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு சிறு முயற்சியாக சேவலை நிறுவனம் சுற்றுச்சூழல் மன்றங்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்தல பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது. அதன் அடிப்படையில சீலிங், போலியேஜ், பொலிக்குல ஆகிய 3 மன்றங்கள் அங்கரார்ப்பணம் செய்து கொள்கின்றோம் இத்தருணத்துல. ஆனா இந்த சேவலாய் கூட அந்த நிறுவனத்தின் அந்த கருதுகோளை முதலாம் பட்சமாக நாங்கள் சமூகத்திற்கு என்ன தேவையோ, இளையோருக்கு என்ன தேவையோ, இந்த உலகத்தை பாதுகாப்பதற்கு, இந்த சூழலை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை நாங்கள் முன்னெடுப்போம். மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் அந்த மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் நடத்தினோம். எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்தது, இல்லை 1 வீதம் 2 வீதம் இளைஞர்கள் ஆவது எங்கள்கிட்ட அந்த எண்ணங்களை கனவுகளை நனவாக்குறதுக்கு இருக்கிறாங்க. அடிக்கடி அவர் என்னுடன் கதைச்சு கொள்வது, ஒரு சேவ லைஃப் என்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இந்த யாழ்ப்பாணத்திலே மட்டுமில்லை வடமாகாணத்திலே சிறந்த சேவையாற்ற வேண்டும் மக்களுக்கு. ஏற்கனவே இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டது போல இந்த இளைஞர்களின் சக்தி காட்டாற்று வெள்ளத்துக்கு சமனானது. மிகப்பெரிய சக்தி இந்த இளைஞர்கள், அவருடன் இணைந்திருக்கின்ற இளைஞர்கள் ஏதோ ஒரு அபிலிட்டி, ஒரு திறமையானவர்கள் சேர்ந்து இருக்கின்றார்கள். இந்த 10 வருட காலப்பகுதியில் எங்களுடைய செயற்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய தன்னார்வ தொண்டர்களுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.